ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து பார்க்கலாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம போட்ட வீடியோஸில் இருந்து ஒரு சில டிப்ஸ் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கிச்சனுக்கு தேவையான ரொம்ப அழகான ஒரு ஆர்கனைசர் நம்ம இந்த மாதிரி காலியாக தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. 2 பாக்ஸ் நான் அதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூடியோட, ஒரு பாக்ஸ் வந்து மூடி இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த பாக்ஸோட அடிப்பகுதியை அப்படி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பாக்ஸ்லையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு கம் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 பாக்ஸ்லையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து அந்த ஃபெவிக்விக் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கம்மு வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பாக்ஸோட அடிப்பகுதியிலே அந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஒட்டி பிடிச்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் இந்த மூடியை போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் வந்து செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸுக்கு நம்ம வந்து அடிச்சு விடலாம். நான் வந்து எல்லோ வந்து கொடுக்குறேன். எல்லோ கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வந்து கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக அந்த மாதிரி பெயிண்ட் டப்பாக்குள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்து அடிக்க வந்தது. ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். பெயிண்ட் அதாவது ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் காட்டன் பஞ்சு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து குயிக்காக வேலை வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த எல்லோ கலர் வந்து கொடுத்து எடுத்துருங்க. ம ரொம்ப மைல்டாக தான் தெரியுது கலர் அப்படின்னா ஒரு 2 கோட்டிங் கூட வந்து கொடுங்க. அப்போ தான் நல்லா கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா திக்காக உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகான ஆர்கனைசர் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கரண்டிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ கரண்டிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் கரண்டி மட்டும் கிடையாது, கத்தி, கத்திரிக்கோல், ஸ்பூனு இந்த மாதிரி என்ன வேணுனாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு வந்து டெஸ்கில் வைக்கிறதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க பேனா, பென்சில், ஸ்கெட்சு அந்த மாதிரி கூட வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அந்த மாதிரி கூட வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். இதை வந்து மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக எங்கே வேணுனாலும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுக்கும்போது ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ வந்து யூடியூப் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உளுந்த வடை செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிகினருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லா வரும். இப்போ வந்து மாவு ரெடியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா, தேங்காய் துருவிட்டு இந்த சிரட்டையை வந்து தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சேனலில் நிறைய இட்லி ரெசிபி, புட்டு ரெசிபி எல்லாமே கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வடை போடுறத பற்றி பார்க்கலாங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வடை சுடுறீங்க அப்படின்னா நம்ம எடுத்து போடும்போது கையில் வந்து எண்ணெய் வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கொப்பளமாகி புண்ணா கூட ஆகிரும் இல்லையா, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எண்ணெய் பக்கத்தில் கூட நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அழகாக இந்த சரட்டையை பிடிச்சி அழகாக கீழே கவுத்து விட்டிங்க அப்படின்னா எண்ணெய்க்குள்ள ரொம்ப சூப்பராக அந்த வடை வந்து விழுந்துடும். நல்ல ஷேப்பாக கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம். இப்போ அந்த கொட்டங்குச்சியோட பின்பக்கத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கத்தி வச்சு அந்த சின்ன சின்ன நார் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடை மாவை வந்து எடுத்து தட்டி விடுங்க. இப்படி தட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து அது எண்ணெயில் கலண்டு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா வடையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு கையில் சுத்தமாக எண்ணெய் அப்படிங்கிறது படவே படாது. நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் டைமில் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சேனலில் வந்து கிவ் அவே வந்து சொல்லியிருந்தோம் போன மாதம். ஸோ அதுக்கான வீடியோஸும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். கிவ் அவே வின்னரும் வந்து செலக்ட் பண்ணி நிறைய பேருக்கு நான் வந்து கிஃப்ட்டை அனுப்பிட்டேன். இன்னும் ஒரு 3 பேருக்கு மட்டும் கிஃப்ட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு 5 பேருக்கு அப்படின்னு சொன்னதுனால 5 பேருக்கான கிஃப்ட் வரைக்கும் தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ 9 மெம்பர்ஸ் அப்புறம்னு சொன்னதுனால நான் இப்போ வந்து மீதி இருக்கிற கிஃப்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அந்த வேலை இருக்குது.
வந்ததுக்கப்புறமா அதுவும் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன். ஸோ நேத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 பேருக்கு நான் அனுப்பியிருந்தேன். எல்லார்கிட்டயுமே வந்து வீடியோ அதாவது கிஃப்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறந்துராம கிவ் அவே வின்னர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிஃப்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் வந்து எனக்கு எடுத்து அனுப்புங்க. வீடியோஸ் வந்து எப்போவுமே கன்டினியூஸா பார்த்து முதல் மாதிரியே சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. சீக்கிரமா நம்ம அடுத்த கிவ் அவேவும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, ரொம்ப அழகா நல்ல ஷேப்பா நம்ம வந்து வடை போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து எவ்வளோ வடை வேணும்னாலும் அழகா நம்ம வந்து தட்டி போட்டுக்கலாம். கையில ஒரு சின்ன துளி எண்ணெய் கூட நமக்கு வந்து தெறிக்கவே தெறிக்காது. இந்த மாதிரி செய்யும்போது வேலையுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருங்க. மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிவ் அவேக்கான கிஃப்ட் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். எல்லாருக்கும் கைக்கு வந்து போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரோட வீடியோவும் எனக்கு கைக்கு வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா நான் அதுவும் வந்து ஒரு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தனியா ஆயில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரை பண்ணுற பொருட்களில் இருக்கிற மசாலா எல்லாமே அந்த ஆயிலில் இறங்கிட்டு கீழே ஒரு மாதிரி டஸ்ட்டு மாதிரி நமக்கு அது படிஞ்சிருக்கும். இந்த ஆயிலை நம்ம வேறு எதுலேயும் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து வடிகட்டணும் அப்படின்னாலுமே நிறையா வந்து கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்டெயின்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நமக்கு ஃபுல்லாக கிளியராக அந்த ஆயிலை நம்மளால் வடிகட்ட முடியாது. ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து அந்த ஆயிலை கிளியர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப பல்கான குவான்டிட்டியில் ஆயில் ஊத்தி நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க சமைக்கும்போது, இந்த மாதிரி கறைகள் எதுனா அதாவது அந்த பொருட்களோட துகள்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஆயில்ல தங்கிடுச்சு, அத எடுக்க முடியலன்னா, இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்து, கொஞ்சமா தண்ணி ஊத்தி இப்படி வந்து கரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா, இப்போ இந்த ஆயில நம்ம வந்து அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க. லேசா வந்து ஆயில் சூடாகணும். ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அடியில இருக்கிறதும் ஃபுல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இப்படி எண்ணெயில் வந்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த மாவு வந்து படுற மாதிரி அப்படி பெரட்டி பெரட்டி விடுங்க. இப்படி வந்து செஞ்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த ஆயிலை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில வச்சு நல்லா கொதிக்க விட்டு அத பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லேசா சூடாகும் போதே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன வச்சு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா, அந்த டஸ்ட் அந்த அடியில இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெயின்ஸ் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாவுல வந்துரும். இந்த மாவோட கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ட்டு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆயிலும் வந்து டக்குனு கிளியர் ஆயிடும். திரும்ப நீங்க வந்து மறு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில வந்து வச்சு மறுநாள்லாம் சமைக்கக்கூடாது. இப்போ ஒரு தடவ நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கே வந்து சமைச்சு காலி பண்ணிடணும். திரும்ப திரும்ப வச்சு ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். ஸோ மறக்காம இந்த ஐடியாவ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆயில் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து சட்னி தாளிக்கிறதுக்கு இல்லைனா இப்போ நம்ம முன்னாடி காமிச்சோம் இல்லையா டிப்ஸில் இந்த சின்ன கடாய், இந்த மாதிரி கடாய் வந்து நம்ம எப்போவுமே வீடுகளில் வந்து ஏதாவது தாளிக்கணும், வறுக்கணும், பொரிக்கணும்னா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு கரைகள் வந்து அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னா இதை எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன கடாய்க்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற பெரிய பெரிய பாத்திரங்கள், அதாவது கறி பாத்திரம், சின்ன சின்ன கடாய் எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ கறி பிடிக்குது, எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னா எல்லா பாத்திரங்களையுமே அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும். 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பேப்பர் வந்து வாங்கிக்கோங்க. கையில் வந்து லைட்டாக அப்படி பிச்சு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக அழகாக பிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல நான் தேய்ச்சி விட்டுருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கறி பிடிச்சா இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச பாத்திரங்களை மணிக்கணக்காக நீங்கள் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னாலும் கைவலி தான் வருமே தவிர இந்த அளவுக்கு பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகாது. ஒரு அளவுக்கு தான் நம்மளால் தேய்ச்சி க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி பேப்பர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கடகடன்னு எல்லா பாத்திரத்தையும் பளபளன்னு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தேய்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த கீறல் இருக்க தான் செய்யும் பாத்திரத்தில. அது இப்போ நம்ம வந்து சமைக்கிறோம், சமைச்சதுக்கப்புறம் நம்ம சாதாரணமா நார் போட்டு தேய்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு பாத்திரத்தில கீறல் விழுதோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா மறக்காம இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல எனக்கு கீறலே விழக்கூடாது அப்படின்னா, நம்ம பாத்திரம் வந்து தேய்க்கவே முடியாது இல்லையா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கறி பிடிச்ச, எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச பாத்திரங்கள கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எங்க வீட்லயே இந்த மாதிரி நெறைய ஸ்டெயின்ஸ் இருக்கிற கரி பாத்திரங்கள், எண்ணெய் பிசுக்கு பாத்திரங்கள் இருந்தது அப்படின்னா, ஒரு தடவ நான் இந்த மாதிரி தான் வந்து கிளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் கழுவும்போது ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சு தேய்ச்சு ரொம்ப கரி பிடிக்க விட்டுறாம, எண்ணெய் பிசுக்கு பிடிக்க விட்டுறாம, அழகா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, பாத்திரங்களும் எப்பவுமே வந்து பளிச்சுன்னு மெயின்டெயின் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருந்தாலும், கூட கணக்குல பாத்திரம் இருந்தாலும், சோப்புல தொட்டு தொட்டு நீங்க பாத்திரம் கழுவணும்னு அவசியம் இல்லங்க. இப்ப நான் சொல்ற ஐடியா படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த ஐடியா. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்புல தொட்டு தொட்டு வந்து கழுவும்போது, சில சமயத்தில அலர்ஜி மாதிரி இருக்கும் கையில. சிலருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணலாம். இத நம்ம சோப்பு யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஆனா வந்து அடிக்கடி நீங்க சோப்பு தொடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சோப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்க பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற எந்த சோப்பு நீங்க யூஸ் பண்றீங்களோ, அதுவே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோப்பையும் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு தடவை நம்ம தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த சோப்பு ஒரு வாரம் வரைக்கும் தான் நமக்கு வந்து தாங்கும். கரைஞ்சு கரைஞ்சு சீக்கிரமாகவே வந்து சோப்பே தீர்ந்து போயிடும். அந்த மாதிரியும் ஆகாது. சோப்பும் வந்து நீங்கள் சூப்பராக சேவ் பண்ண முடியும். ஒரு பக்கமாக வந்து மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி துருவுறேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து கேரட் துருவுற பீலர் எதுனா இருந்ததுன்னா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் துருவிக்கோங்க. ஒரு பக்கமாக தான் நான் வந்து துருவியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ரூ. 5 சோப்பு எடுத்தீங்க அப்படின்னா, மாதம் முழுக்க கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு தான் நான் வந்து சோப்பு துருவி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈனோ வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ஈனோ உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து இட்லி சோடா தூள் இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து, நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா கை வச்சு கலந்து விடுங்க. நல்லா அந்த சோப்பு வந்து துருவி இருக்கிறதுனால, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா நமக்கு உடைஞ்சு கிடைக்கும். அப்பதான் இது வந்து நம்ம ஊற வைக்கும்போது ஈஸியா இருக்கும் நமக்கு அது கரையிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்க ஒரு 1/4 லிட்டர் அளவு வரைக்கும் கூட தண்ணி வந்து ஊத்திக்கலாம். நல்லாவே உங்களுக்கு பாத்திரம் கழுவும்போது சூப்பரா நுரைச்சு வரும். இப்போ நம்ம ஈனோவும் வந்து சேர்த்துருக்குறோம் இல்லையா? தண்ணி கொஞ்சம் ஊத்துனோனே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் கை வச்சு நல்லா அந்த சோப்பு கரையிற அளவுக்கு நான் பெசஞ்சு விட்டுர்றேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி எதனா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மூடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ஓட்டைய வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க. சின்ன ஓட்டையா போடுங்க. இப்ப நான் போட்ட ஓட்டையே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு தான். அதனால அதிகமான அளவுல நமக்கு லிக்விட் வந்து செலவாகும். ஸோ 1, 2 ஓட்ட மட்டும் சின்னதா போட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணிய வடிகட்டி ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அத வந்து இந்த பாட்டில்ல சேர்த்துட்டு, கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 நாளைக்கு பாத்திரம் கழுவுற அளவுக்கான லிக்விட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு சோப்பு வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்கு மேலவே வந்து வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவலாம். இந்த மாதிரி லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா, இப்ப இத வந்து நம்ம எப்படி பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிங்க்ல பாத்திரம் போடுறதுக்கு முன்னாடியே, இப்போ பாத்திரத்தில ஏதாச்சும் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து வேஸ்டேஜா இருக்கு இல்லையா? இப்ப கருவேப்பிலை, தக்காளி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அது எல்லாத்தையுமே அலசி எடுத்துட்டு கழுவுறதுக்கு நீங்க சிங்க்ல போட்டு விட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா எல்லா பாத்திரத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சு விடுங்க. அப்பதான் பாத்திரம் கழுவும்போது ஈஸியா இருக்கும். எதுனா கறைகள் இருந்ததுன்னா சீக்கிரம் நமக்கு ஊறி வந்துரும். இப்போ பாத்திரத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே கீழ கவுத்து விட்டுட்டு, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த லிக்விட எல்லா பாத்திரத்துலயுமே வந்து தெளிச்சு விடுங்க. கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து சின்னதா போட சொன்னேன் இல்லையா? நான் கொஞ்சம் பெருசா போட்டுட்டேன். அதனால கொஞ்சம் அதிகமான அளவுல எனக்கு லிக்விட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க சின்ன சின்னதா வந்து ஒரு 2, 3 ஹோல்ஸ் வந்து போட்டீங்கனாலே ஓகேவா இருக்கும். இந்த தண்ணிய வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தெளிச்சு விட்டுருங்க. அதாவது பாத்திரத்துல. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ஒண்ண யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பாத்திரத்த அப்படியே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம வந்து அந்த சோப்பு தண்ணிய வந்து தெளிச்சு விட்டுருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து சோப்புல தொட்டு தொட்டு பாத்திரம் கழுவணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க சோப்பு வந்து யூஸ் பண்ணல, லிக்விட் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லிக்விட் வந்து எடுத்துக்கிட்டு, அதுல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணிய வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் வந்து சொன்ன மாதிரி ஈனோ வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸும் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கழுவும்போது உங்களுக்கு பாத்திரத்துல அந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு நீங்க பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னா, பாத்திரங்கள்ல உங்களுக்கு ஒயிட்டா அங்கங்க பிடிக்குது அப்படின்னாலும், அந்த மாதிரி பிரச்சனையும்
வந்து இருக்காது. அதே மாதிரி பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு ஒரு ஷைனிங் லுக் குடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரே தடவையிலே ஒரு தடவ தெளிச்சு விட்டதிலேயே நீங்க வந்து ஈஸியா அப்படியே வந்து தேய்ச்சு அழகா பாத்திரங்கள வந்து கிளீன் பண்ணிடலாம். இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லிக்விட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலுமே 1 மாசம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து கெட்டே போகாது. அப்படியே நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரமும் ஃபுல்லா கழுவி முடிச்சுட்டேன். அப்படியே நான் வந்து சிங்க்கையும் ஒரு தடவ அந்த லிக்விட் வந்து போட்டு நல்லா தேய்ச்சு கழுவி விட்டுட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது வேலையும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்திரமும் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ ஒரு கூட பாத்திரமும் நான் வந்து கழுவி அடுக்கி வச்சுட்டேன். இந்த லெமன் ஜூஸு, ஈனோலாம் நம்ம வந்து சேர்த்ததுனால பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் கொடுக்கும்போது மறக்காமல் அந்த ஹை பட்டனையும் வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பிளேட்டு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி எப்படி ஈஸியாக பூ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பூ கட்ட தெரியாதவங்களும் இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிளேட் வந்து எடுத்துக்கிட்டு அதில் நான் இன்றைக்கி உள்ளன் நூல் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நான் சுற்றுற மாதிரி ஒரு 2 சுற்று மட்டும் ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு சின்ன முடிச்சை வந்து போட்டு விட்டுருங்க. முடிச்சு போடும்போது நல்லா இறுக்கமாக வந்து போடுங்க. அதே மாதிரி அந்த நூல் வந்து சுற்றி இருக்கு இல்லையா, அந்த நூலும் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த சின்ன துண்டு நூல் இருக்கும்ல, அதை வந்து மட்டும் கட் பண்ணி விடுங்க. மீதி அப்படியே லென்த்தியாக இருக்கிற நூலை மட்டும் கொஞ்சம் அப்படியே நல்லா நீளமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வந்து இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா டைட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ சின்ன சின்ன மல்லி மொட்டாக இருந்தாலுமே அந்த காம்பு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னாலுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வச்சு கட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு பூ வந்து கட்டவே தெரியாது, இது வரைக்கும் நான் எனக்கு வந்து பூ கட்டவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்க கிட்ட கொடுத்து தான் பூ கட்டி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா பூ கட்ட தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே வந்து ஒரு ஷேர் கொடுங்க. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த நூல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நீக்கி நீங்கள் இந்த மாதிரி பூவை உள்ளே வச்சு வச்சு அழகாக அந்த மாதிரி கட்டலாம். நல்ல நெருக்கமாக வரும். இதுலேயே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் வந்து பூ கட்டலாம். நடுவில் வந்து சின்ன சின்னதாக ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட மடித்து மடித்து நடுவில் வச்சு வச்சு கட்டும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து கட்டலாம். இதுலேயே நான் வந்து ரோஸும் சாமந்தியும் கூட வந்து வச்சு கட்டி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. நான் வந்து ஹை பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து ஹை பட்டன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வந்து இப்போ லைக் கொடுக்கும்போது இப்போ யூடியூப் வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பாயிண்ட்டு இந்த வீடியோவுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகும்போது இந்த வீடியோவை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் எடுத்துகிட்டு போய்ட்டு சேர்ப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து லைக் கொடுக்கும்போது ஹைப் பட்டனையும் வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து நல்லா நெருக்கமாக மல்லி வந்து அழகாக கட்டி எடுத்துட்டோம். இப்போ நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். மேலே அந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற நூலை மட்டும் அழகாக இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஒரு சீரியல் பார்க்குற டைமில் கூட அழகாக நீங்கள் வந்து பூ வந்து இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக கட்டி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் முல்லைப்பூ, ஜாதி மல்லி இந்த மாதிரி எது வேணும்னாலுமே கட்டலாம். சின்ன பூ தான் கட்டணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் பெரிய பூவுமே வந்து கட்டலாம். இப்போ நீங்கள் சாமிக்கெல்லாம் வந்து பூ வைக்கிறீங்க அப்படின்னா மாலை மாதிரி கட்டி போடுவீங்க இல்லையா, அதையும் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து கட்டிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே வந்து பிளேட்டில் நூல் வந்து சுற்றி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து நான் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமந்தி அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு வந்து இப்படி போட்டு விட்டுருங்க. ரொம்ப வந்து அழுத்தி முடிச்சு போட்டிங்கன்னா பூ வந்து பிஞ்சு போயிடும். நல்லா மைல்டாக லேஸாக வந்து போடுங்க. இப்போ அடுத்தடுத்து ஒரு சாமந்தி ஒரு ரோஸுன்னு அப்படியே வச்சு வச்சு நான் இந்த மாதிரி கட்டிட்டேன். இந்த மாதிரி நல்லா லென்த்தியாக கட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் இப்போ சாமிக்கு மாலை மாதிரி கட்டி போடணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன மாலையாக கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கட்டி போடலாம். இதுக்கு பிளேட்டு தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு பிளேட் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். நல்லா லென்த்தியாக ஏதாச்சும் ஒரு போர்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூட இப்போ கட்டிங் போர்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு பூ கட்டுறதுக்கு நல்ல பூ வந்து லென்த்தாக வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக நம்ம வந்து கட்டி எடுத்துட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்கள் சாமிக்கும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தலையில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பூ கட்ட தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கும் ஷேர் கொடுத்துருங்க. இதே மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வந்து செக் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்.
மறக்காமல் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஃப்யூச்சரில் வர வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.